அபூபக்கர் ரலியல்லாஹு பற்றி தெரிஞ்ச மாதிரியும் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றியும் அவங்களுக்குரிய தகுதி, அவங்களுக்கு இந்த சமுதாயம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலக வல்லரசுங்கிற அளவுல அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக்கிட்டு போனாங்க. அதே இது தக்க வச்சு இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் உலக வல்லரசமா இருந்திருக்கும். பின்னாடி வந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும் மாதிரி இருக்கவில்லை. கண்டிப்பா சொல்லலாம், எடை போட்டு பேசுவதாக இருந்தால் அபூபக்கர் மாதிரியோ உமர் மாதிரியோ அதற்கு பிந்தி வந்த ஆட்சியாளர்கள் இல்லாத காரணத்தினாலதான் எல்லா விதமான குழப்பங்களையும் நம்ம சந்தித்திருக்கிறோம். அதனால அபூபக்கருக்கு அடுத்து உமர் என்று சொல்லவே இயலாது. அபூபக்கருக்கு அடுத்து பெரிய இடைவெளி இருக்கிறது, அதுக்கு அடுத்து உமர் என்று சொல்லலாம். உமருக்கு அடுத்து உஸ்மான் என்று நீங்க அப்படி விளங்கிற இயலாது. உஸ்மானுக்கு அடுத்து உமருக்கு அடுத்து இந்த வரலாற்று ரீதியா சொல்றேன், அவங்களுடைய சேவைகள் அவங்களுடைய நிர்வாக முறைகளை வச்சு பார்த்தீங்கன்னா உமருக்கு அடுத்த இடம் சொல்லலாம் இயலாது. உமருக்கு அபூபக்கருக்கு 100 மார்க் கொடுக்கலாம் சொன்னா இவருக்கு ஒரு 80 கொடுக்கலாம், 99 கொடுக்க இயலாது. அபூபக்கருக்கு அடுத்து அப்படி தொட்டுக்கலாம் நிக்கல, எல்லா வகையிலும் அவர் ரொம்ப டிஃபரன்ட்ல இருந்தாரு. அப்ப அபூபக்கருக்கு ஒரு 100 கொடுத்தா இவருக்கு உமருக்கு ஒரு 80 கொடுக்கலாம், 75 உஸ்மானுக்கு கொடுக்க இயலாது. அடுத்த ஆளுண்டா ஒரு 40 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்குது. அடுத்த வரணும் என்ன பின்னாடி சொல்லும்போது விளங்குவீங்க எப்படி எல்லாம் அவங்க நிர்வாகம் பண்ண தெரியாம நிறைய ஒரு தகுதி இல்லாத ஒரு காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. வேணும்டல்ல நல்ல நோக்கத்தில் செய்தாங்க, ஆனா அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு போதல. அதுக்கு அந்த சம்பவங்களை நீங்க விளங்குவீங்க. அதனால உமர் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சில தனிச்சிறப்புகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்ப இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது பேசும்பொழுது அதிகமாக இந்த ரெண்டு பேர் தான் குறிப்பிடுவாங்க. நானும் அபூபக்கரும் உமரும் போனோம், நானும் அபூபக்கர் உமரும் பேசிட்டோம், நானும் அபூபக்கர் உமர் எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டோம்னு சொல்லி எதை சொன்னாலும் முக்கியமான மேட்டரை பத்தி சஹாபாக்கள் அறிவிக்கிறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, நான் அபூபக்கர் உமர் எல்லாரும் பேசிக்கிட்டோம், நாங்க 3 பேர் முடிவு எடுத்துக்கிட்டோம் என்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அப்படி தன்னோடு அபூபக்கரையும் சேர்த்து அபூபக்கரோட உமரையும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல குறிப்பிடுவார்கள் என்ற ஒரு செய்தி புகாரியில 3677 3685 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னா அவங்களுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் அடுத்த குழப்பத்துக்கு போவதற்கு முன்னாடி அபூபக்கருடைய சிறப்புகளை அறிந்த மாதிரி இவருடைய சிறப்புகளை அறிந்து கொள்ளணும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் உண்மையான மூமினாக ஆவறதா இருந்தால் அவன் என்ன செய்யணும்னா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட என் தன்னையை விட கூட என்னை நேசிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்தில் உள்ள என் தாய் தந்தை மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு அடுத்து தான் நான் தான் எனக்கு என் விஷயம் நான் தேர்ந்தெடுப்பேன், எனக்கு அடுத்தபடிதான் நான் உங்களை நேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட்னா அப்புறம் தான் நீங்க என் விஷயம் வரும்போது என்னுடைய தான் எனக்கு தூக்கலா நிக்கும் அப்படின்னு ஓப்பனா என்ன செய்யறாரு அவர் உள்ளே சொல்றாரு. நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக நாங்கள் ரசூலுல்லாவை உயிருக்கு மேல நேசிப்போம் சும்மா சொல்லிட்டு போறதில்லை. அவர் தன்னை இடம் போட்டு பாக்குறாரு. தாயா ரசூலுல்லாவான்னு வந்தா நம்ம ரசூலுல்லாவை தேர்ந்தெடுத்துருவோம், பொண்டாட்டியா ரசூலுல்லாவான்னு வந்தா ரசூலுல்லாவை தேர்ந்தெடுத்துருவோம், தகப்பனா ரசூலுல்லாவான்னு வந்தா ரசூலுல்லாவை தேர்ந்தெடுத்துருவோம், பிள்ளையா ரசூலுல்லாவான்னு வந்தா ரசூலுல்லாவை தேர்ந்தெடுத்துருவோம். நானே ரசூலுல்லாவான்னு வந்தா நான் தானே பெருசா எனக்கு தெரியறேன், ஏனலன் என் சுகம் தானே கூடுதலா இருக்கிறது என்று அப்ப அவர் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பனா நீ உண்மையான முஃமின் ஆவல அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் சிரமப்பட்டு அவர் தன்னை அந்த மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டு இப்ப சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட நான் உங்களை நேசிக்கிறேன், எனக்கு ஒண்ணுண்டா கூட நான் தாங்கி பொறுத்துக்கிறேன், உங்களுக்கு ஒண்ணுண்டா என்னால பொறுத்துக்கிற இயலாது, அந்த அளவுக்கு நான் நேசத்தை அதிகப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்ஆன யா உமர், உமரை இப்பதான் நீ கரெக்டான வழிக்கு வந்திருக்கிற என்று. அதாவது இவர் ரசூலுல்லாவை தன்னை விட நேசித்தார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நற்சான்று கொடுக்கறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹதீஸ் புகாரியில 6632வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சோசியலா தானே இருப்பாங்க, கூடுதல் மரியாதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆளுக்கு பேசிக்கிறது ஜாலி பண்ணிக்கிறது இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுக்கிற மாட்டாங்க. பள்ளியாசல்லே அப்படித்தான் இருக்கும், அவங்க வாட்டு தொழுதுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நாங்க பழைய காலத்து கதையெல்லாம் பேசி சிரிச்சுட்டு இருப்போம். அப்படிலாம் ஹதீஸ் முஸ்லிம் நூல்ல இடம்பெற்றிருக்கிறத பாக்குறோம். இப்ப பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸலாம் அலைக்கும் உள்ள வர்றாரு. வந்தவன இருந்த கும்பல எல்லாம் அடிச்சு ஆள்கள்லாம் போட்ட முடிச்சிருச்சு, யாரையும் காணோம். அங்க உட்கார்ந்து பேசி இருந்த ஆள்களை எல்லாம் காணோம். இது கண்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு தாங்க முடியல. அவங்க சிரிக்கிறாங்க.
அப்ப உமர் கேட்கிறாரு, என்ன என்னை கண்டவன் நீங்க சிரிக்கிறீங்கள? இல்ல, நான் தான் உட்கார்ந்து இருந்தேன், ஒரு என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆளாளுக்கு, உன்னை கண்டவன இந்த மாதிரி ஓட்டம் பிடிக்கிறாங்களே, நீ ஒரு தெருவுல போனேன்னு வை, அந்த தெருவுல சைத்தான் வந்தா உன்னை பார்த்துட்டு வேற தெருவு ஓடி போயிருவான். சைத்தான நீ போற தெருவுல கூட சைத்தான செய்ய மாட்டான், நடமாட மாட்டான், அந்த சைத்தானியத்து பூரா அப்படி அரண்டு ஓடிடும் சொல்லி தனக்கு கொடுக்காத மரியாதையை அவருக்கு கொடுத்தாங்கன்னா பயப்படுறாங்க. எல்லாம் கரெக்டா ரொம்ப போல்ட் அனுப்பாரு. மார்க்கெட்டுக்கு விரோதமா உள்ளது, ரொம்ப கொலை பொம்பளைகிட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவர். அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் உனக்கு கூடுதலாக பயப்படுறாங்க எல்லாரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்றாங்க. உள்ளது நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், மா லக்கியக ஷைத்தானு கத்து சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக. ஷைத்தான் நீ போற ஒரு பாதையில வந்தான்னு சொன்னா அந்த பாதையை விட்டு விலகி வேற ஒரு பாதைக்கு போகாம இருக்க மாட்டான். அப்படி ஒரு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி சொன்னார்கள். இது புகாரியில 3294, 3683, 6085 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவருடைய தகுதிக்கு உரிய சான்றுகள். அதை விட முக்கியமான தகுதி என்னன்னு கேட்டா, சில விஷயங்கள் அவர் சொல்வார், அவர் சொன்னதுக்கு ஏற்ப அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்துரும் சொல்லி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, இவருடைய அந்த தகுதியை பார்த்துட்டு சொன்னார்கள், முந்தைய சமுதாயங்கள்ல முல்ஹமீன்கள், முஹதஸூன்கள், முல்ஹம் சொன்னா அதாவது இறைவன் புறத்திலிருந்து உள்ளத்தில் செய்தி போடப்படும். அதாவது இறைவன் ஒரு செய்தியை சொல்ல நினைச்சான்னு சொன்னா முந்தைய சமுதாயத்துக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, நல்லடியார்களை தேர்வு செய்து, அவங்க நபி இல்லாதவங்க, நபி தனியா இருந்தாங்க, நபி இல்லாத சிலர் உள்ளங்கள் என்ன செய்வான், அல்லாஹ் சில செய்திகளை போடுவான், அவங்க சொல்லக்கூடிய கரெக்டா அல்லாஹ்வுடைய செய்தியாக இருக்கும். முந்தைய சமுதாயங்கள் அப்படி இருந்துச்சு, ஏன் சமுதாயத்தில் அப்படி இல்ல. ஏன் சமுதாயத்தில் ஒருவர் அப்படி இருப்பதாக இருந்தால் அது நீனா தான் இருப்ப, அது உமரா தான் இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹிக்கு ஒட்டி அவர் பேசுவார். அவர் பேசுவதற்கு ஒட்டி வஹி வரும். அதனால அப்ப அல்லாஹ் அந்த உள்ளத்துல போட்டு சொல்றான்னு விளங்குது. அந்த மாதிரியான ஒரு செய்தியை நீங்கள் புகாரியில 3469, 3689 எல்லாம் பார்க்கலாம். அது எப்படி எல்லாம் என்னென்ன விஷயங்கள்ல அவர் தலையிட்டு இருக்கிறாரு. ஹிஜாப், பெண்களுக்கு உடை விஷயத்துல எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருந்துச்சு, அவர் தான் வற்புறுத்திக்கிட்டே வந்தார். அல்லாஹ்விலிருந்து உத்தரவு வர்றதுக்கு முந்தி ரொம்ப ஜாகிலியா காலத்துல அறகுறையத்தான் ஆட அறிஞ்சிட்டு இருந்தாங்க, அது மாற்றப்படாமலே இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த ஜாகிலியா காலத்துல பெண்கள் எந்த மாதிரி ஆடை அணிவார்களோ அந்த மாதிரி தான் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அணிந்து கொண்டிருந்தார்கள். ஆடையில எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு ஒழுங்குகள்லாம் இருக்கவில்லை. இதை உமர்கள் என்ன பண்றாங்க, என்னங்க இது ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ஒரு சரியே இல்ல, பெண்களுக்கு இந்த ஆடைக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட வரட்டும் பாப்பா, நான் என்ன செய்யறது, இறைவன் வரட்டும் பாப்போன்னு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இவர் வற்புறுத்திக்கிட்டே வந்தாரு. கடைசியா இவர் வற்புறுத்தினதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டான், பெண்கள் இந்த ஆடைகள்ல முகம் கைகளை தவிர மற்றதெல்லாம் மறைக்கணுங்கிற மாதிரியான சட்டங்கள் இவருடைய வலியுறுத்தல் மூலமாகத்தான் அந்த ஹிஜாப் சம்பந்தமான கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாக புகாரியில 147, 402, 4483, 4790, 6240 இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது அங்க மகாம இப்ராஹிம் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தொழுதா நல்லா இருக்குமே, அப்படி ரசூலுல்லாஹ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. உமர் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துல ஒரு சிறப்பு தொழுதா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாரு அவர் பாட்டுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அல்லாஹ்ட்ட வரணும் பாத்துக்கிறோம்ட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்றான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இந்த மகாம இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுகை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இவர் முதல்ல சொல்றாரு, ரசூலுல்லாஹ் கூட அதை பாத்துக்கிறோம்ப்பான்னு சொல்லி அவங்க அதை ரிஜெக்ட் பண்ற அளவுல இருக்கிறது. அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வருகிறது, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிமுடைய நின்ற இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, 2 ரக்காத் தொழுவுங்க. உடனே அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க தொழுகிறாங்க. இது புகாரியில 402வது ஹதீஸாக நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த விஷயத்துல அவர் சொன்னபடி நடக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தடவை ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. என்ன ஸ்ட்ரைக், எங்களுக்கு நீங்க கொடுக்கிற செலவினங்கள் போதல, அதிகப்படுத்தி தரணும். ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை தெரிஞ்சுக்கிட்ட, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வருமானம் இல்ல, ஒரு ஆட்டு பண்ண இந்த மாதிரி சில அற்பமான ஒரு வருமானம் தான் வந்துகிட்டு இருக்கிறது. அதுல அவங்க எதை தர முடியுமோ அதைத்தான் தருவாங்க. ஒரு நாளைக்கு பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் இருக்குது. வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலை தொட மாட்டாங்க,
ஜகாத் அவங்களுக்கு ஹராம், சதகா அவங்களுக்கு ஹராம், அவங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்தணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மனைவிமார்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப உமர் இல்லாம வேகமா வர்றாரு. அவருடைய மகளும் கூட ரசூலுல்லாஹ்க்கு மனைவி தான், ஹப்சாவில் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் பார்க்கல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த பொம்பளை எல்லாம் இப்படி சரி வர மாட்டாங்க, இருந்தா இரி, இல்லன்னா டைவர்ஸ் பண்ணி வாங்கிட்டு போயிட்டே இரு என்று சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் வந்து என்ன ஐடியா கொடுக்குறாரு, நீங்க உங்க மனைவிமார்கள்ட்ட இப்படி எல்லாம் போட்டு சரியா வராது, கூப்பிடுவோங்க எல்லாத்தையும், எனக்கு இதான் தர முடியும், என்னோட வாழ்றதா இருந்தா இதை சகிச்சுக்கிட்டு வாழ்றதா இருந்தா வாழுங்க, இல்லன்னு சொன்னா நீங்க டைவர்ஸ் விட்டுற, நீங்க நல்லா போய் என்ன செய்யுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அப்பதான் சரியா வரேன். அப்படி தன் மகள் அங்க இருந்தும் கூட, தன் மகள் அங்க இருந்தும் கூட நிரூபிக்கிறார் பாருங்க, என்னைய விட என் பிள்ளைய விட நான் ரசூலுல்லாஹ் மேலதான் முகபத் வச்சிருக்கேங்கிறதுனால அதை நிரூபிச்சு காட்டுறாரு. என் மகன் ஸ்ட்ரைக் பண்ண தப்பு, ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து பேசினது தப்பு என்று சொல்லி அவர் அந்த ஐடியா கொடுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கேட்கல. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், நபியே உன் மனைமார்களை கூப்பிட்டு சொல்லு, தாலைன மத்தியுக்குன்ன சர்ரியுக்குன்ன சராகன் ஜமீலா, இங்க வாங்க, வாழ்றத வாழ்ங்க, இல்லைன்னா அழகான முறையில் உங்களை நான் விடுவித்து விடுகிறேன், இந்த அளவுக்கு தான் எனக்கு தர முடியும், அப்போ உங்களுக்காக வேண்டியதான் நான் வளைஞ்சி தப்பு செஞ்சு பணத்தை திரட்டவெல்லாம் எனக்கு முடியாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் வந்து ஆர்டர் பண்றான். அதுக்கு முன்னாடி இவர் சொல்லிவிட்டார். அல்லாஹ் இருந்து அந்த ஆர்டருக்கு முன்னாடி யாருக்கு இவர் தோணுது, இவருக்கு தோணுகிறது, இவருக்கு தோணுகிற மாதிரி அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வருகிறது என்ற செய்தியை அதே புகாரியில 402, 4483, 4916 இதுல எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தான் முனாஃபிக்குகளுக்கு தலைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்குகள்னா 2 வேஷம் போடுறவங்க, அவங்க முஸ்லீம் அல்ல, ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள் தான் என்று சொல்லிக் கொள்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வாயினால சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கணும், உள்ளத்தை நம்ம பார்க்க இயலாது. அவன் என்னதான் சூழ்ச்சியோட வந்தாலும் சரி, இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது, உங்களுக்கு வெளிப்படையா சொல்றதான் கணக்கில் எடுக்கணுமே தவிர அவன் உள்ளத்துல என்ன வஞ்சகத்தை வச்சுட்டு வந்தாலும் நீங்கள் நம்பணும்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். யார் வேண்டாலும் எந்த மாதிரியான நோக்கத்துல வந்தாலும் நோக்கமே கற்பிக்க கூடாது. அவங்க உழவு பார்க்க வந்தாலும் சரி, தப்பான நோக்கத்துக்கு வந்தாலும் சரி, அதெல்லாம் அவங்க உள்ள வந்து நுழைஞ்சு பார்த்தாங்கன்னா இதனுடைய போதனைகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருந்தாலும் சரி, எந்த தைரியத்தில் இஸ்லாம் இது சொல்லுது, எந்த தைரியம் அவருக்கு என்ன பின்னணியை நீங்க சொன்னாலும் சரிதான். ராமகோபால் வர்றாரு, நான் கைமா சொல்லி தாங்கிறாரு, யாரு, அதெல்லாம் முடியாது, சொல்லிட்டு வந்து ஏத்துக்கிற வேண்டியதான், நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. நீ யாரு என்னன்னு பின்னணி விசாரிக்கிறது, அவர் பின்னாடி ஒரு நோக்கத்துல வந்திருக்காரா. அப்ப ராமகோபாலனுக்கெல்லாம் மிஞ்சினால்தான் உமரை ஒரு காலத்துல உமர் இல்லாம யாரு, ராமகோபாலன் கூட மிஞ்சின ஒரு ஆளத்தான் இருந்தாரு, எல்லா விதமான எதிர்ப்புகளை காட்டினவர் தான். அதனால வந்து நம்ம அவர் உமர் இல்லாம மாறலையா, அது மாதிரி மாறலாம். அந்த மாதிரி இருந்ததுனால முனாஃபிக்குகளும் முஸ்லிம்களை போலவே என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு வருவாங்க, தொழுவாங்க, தொழுதுட்டு போய் அந்த பக்கம் போயிட்டு கிண்டல் பண்ணிக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து தொழுகையில் ஈடுபட்டுக்கிறாங்க, அவங்க சரியில்லைங்க அப்படிங்கிறது, இங்க வந்து இவங்க சரியில்லைங்கிறது, இப்படியான ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் இருந்தது. இதுக்கெல்லாம் லீடரா வந்து அப்துல்லாஹ் இப்னு உபைங்கிற ஒரு ஆள் இருந்தார். அந்த ஆளை பத்தி மக்களுக்கு தெரியாட்டாலும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருந்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும். குர்ஆன்ல கூட அப்படி ஒரு வசனம் இருக்கிறது, முனாஃபிக்குகள் யாரு நல்லவங்க யாரு என்று வேதம் இல்லாமல் அல்லாஹ் உங்களை விட்டு கூட மாட்டான். வலாக்கின் யுத்லியக்கும் அலல் கைப், உங்களுக்கு மறைவான விஷயத்தை ரசூல் மூலமாக அல்லாஹ் அறிவித்து தருவான்னு சொல்லி யார் யாரு இந்த வஞ்சகர்கள்ங்கிறத ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருந்தான். ஆனால் அறிவிச்சு கொடுத்து மனசுல வச்சுக்கணுமே தவிர டிக்ளேர் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த நாள்லாம் சரிண்டு, ரொம்ப முக்கியமான ஆட்கள்கிட்ட மட்டும் இப்படி எல்லாம் ஒரு அதுல உள்ள அல்லாஹ்ட்ட வந்து எனக்கு செய்தி வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுல உமர் ஒரு ஆளு. அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை வந்து இறந்து போயிட்டான். அப்துல்லாஹ் இப்னு உபை இறந்தவன என்ன ஆச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜனாசா தொழுவுல முஸ்லிமா தானே அவர் வெளி உலக நடமாடுறாரு, ஜனாசா தொழுகை கூப்பிட்ட உடனே அவங்க ஜனாசா தொழுகை போறாங்க. போன உமர் மறுக்கிறார், போக கூடாது, நீங்க உங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியுது, முனாஃபிக்குன்னு தெரியுது, முனாஃபிக்கு தலைவன் அவன் தான் தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி அங்க போய் தொழுகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உமர் இல்லாம சட்டையை பிடிச்சிருக்காத குறையாக அவங்க வந்து தடை செய்யறாங்க, போகக்கூடாதுங்கிறாங்க. நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க. போய் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லலையா, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான். 70 முறை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 70க்கு மேல கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போறாங்க. ஆனால் வந்து இதுல அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்குமெண்ட் ஏத்துக்கல. 70 தடவைங்கிறது அந்த அர்த்தம் கிடையாது, அறவே இல்லைங்கிறதுக்காக சொன்னது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணான்,
உமர் ரலியல்லாஹுடைய கருத்தை ஆதரிச்சு என்ன செஞ்சான், வலா துஸல்லி அலா அஹதி மாத்தாவதா, முனாஃபிக்னு தெரிஞ்ச பிறகு அவர்களுக்காக நீ ஒருபோதும் இனிமே தொழுகை நடத்தக்கூடாது. நடத்தி முடிச்சோன்னு இந்த ஆயத்து வருது. நடத்தி முடிச்சுட்டாங்க, நடத்துற வரைக்கும் அவங்களுக்கு நடந்து போச்சு. ஆனா உமர் ரலியல்லாஹு எப்ப வற்புறுத்தினார்களோ அதுக்கு ஏற்றவாறு என்ன செஞ்சிருச்சு, வஹி இந்த மாதிரி அல்லாஹ் அதை தடுத்துட்டான், இனிமே போக கூடாதுன்னு சொல்லி. முனாஃபிக்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவருக்கு நீ தொழுகை நடத்தக்கூடாதுன்னு தண்டிச்சுட்டான். இந்த விஷயம் புகாரியில 402 4483 சாரி, இந்த விஷயம் அந்த நம்பர் இல்ல, இந்த விஷயம் 1269 1366 4670 4671 4672 5796 இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம். அதே மாதிரி பத்ர் போர்க்களத்துல பத்ர் கைதிகள், பத்ர்ல போர்க்களத்துல கைதிகள் எல்லாம் பிடிக்கப்படுறாங்க. இவங்க எல்லாம் லேசுப்பட்ட ஆள்கள் இல்ல, கொடியவர்கள், இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி படவிரட்டி வந்தவர்கள். அப்ப அங்கேயும் நிம்மதியா இருக்க விடாம இங்க நிம்மதியா இருக்க விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இவங்க கைதிகளாக பிடிக்கப்பட்ட உடனே அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, காசு வாங்கிட்டு விட்டுருவோங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது. ரசூலுல்லாஹ் கூட அதை சரி கண்டு அதை அவங்கள்ட்ட நஷ்டஈட வாங்கிட்டு விட்டுட்டாங்க. ஆனா உமர் என்ன பண்றாங்க, விடக்கூடாது. ஏன், நாளைக்கு படவிரட்டிட்டு வருவான், யுத்தத்துக்கு வந்திருக்கிறான், சண்டைக்கு வந்திருக்கிறான், இவனை வந்துகிட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டு போய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போன்னு சொன்னா போயிட்டு சும்மா இருப்பான். அவன் அடிபட்ட பிள்ளைய திரும்பி வர மாட்டானா, நம்மளே நமக்கு கேட எடுத்துக்கிறதா, நீங்க எப்படி அந்த மாதிரி பண்றீங்கன்னு அவரை கண்டிக்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்க கேட்காம நினைச்சிட்டாங்க, எல்லா கைதிகளுக்கும் அந்த மாதிரி ஒரு சலுகை கொடுத்து போங்கப்பா 100 கொடுத்துட்டு ஓடிக்கிட்டீங்க, தெரியாத ஆளுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச ஆளுக்கு இருந்தா எழுத கத்து கொடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசூலுல்லாஹ் ஒரு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இவர் கண்டிக்கிறாரு, இவர் செஞ்சா சரின்னு பின்னாடி வருது. அல்லாஹ் என்ன செய்யறான், முஸ்லீம்ல 4412வது ஹதீஸ்ல உமர் செஞ்சுதான் சரி, இந்த மாதிரி கைதிகளை விடுதலை செய்யறது சரியா, போர் கைதிகளை அது சரியாகாது. எது வரைக்கும் சரியாகாது, ஆட்சி நன்கு பலப்படுத்திக் கொள்ற வரைக்கும். இவனை விட்டாலும் ஒண்ணு ஆகாது அப்படிங்கிற நிலைமையில இருந்தா அது ஒரு விஷயம். ரொம்ப வீக்கா இருந்துகிட்டு இருக்குது, நம்ம அவங்க கை வாங்கினுச்சுன்னா ஒரு செகண்ட்ல பற்றி விட்டு போயிருவான். அப்படியான ஒரு நேரத்தில் நீங்க எப்படி விடலாம்னு சொல்லி அவர் ஆட்சேபனைக்கு எவ்வளவு வெயிட் கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகள். இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொன்று நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது, உமர் ரலியல்லாஹு இவ்வளவு சிறப்பு இருக்கின்றவன உடனே சில ஆள்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் மறுக்கிற மாதிரி, உமரை மதிக்க மாட்டார்கள். நம்ம அவர்களை விட அதிகமாக என்ன செய்யறோம், உமர் ரலியல்லாஹு அவர்களை மதிக்கிறோம். இதெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து அவர் வஹி அடிப்படையில் சிலதெல்லாம் பேசி இருக்கிறார். வஹி அடிப்படையில் இல்ல, இவர் பேசினதுக்கு அடிப்படையில் அல்ல வஹி இறக்கி இருக்கிறான் என்றெல்லாம் நம்ம நம்புகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு, அவர் எதெல்லாம் வஹி அடிப்படையில் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி பேசினாரோ அது ப்ரூவ் செய்யப்பட்டிருச்சு பாருங்க, அந்த விஷயங்கள் தான். அதுக்காக ஒரு பேசின எல்லாமே கரெக்டா இருக்கு நம்பலாமா, அப்படி நம்ப இயலாது. அவர் பேசின எதா இருந்தாலும் வஹி தான், அல்லாஹ் என்ன நினைக்கிறான் அதெல்லாம் கரெக்டா பேசுவாரா? இப்படி ஒரு 4-5 சம்பவத்துல பேசினாரே தவிர குர்ஆன்ல இருக்கிற விஷயம் தெரியாம போச்சே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்கங்கிற விஷயம் அபூபக்கர் நின்று ஃபைட் பண்ற வரைக்கும் அவருக்கு தெரியலையே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள்ங்கிற அந்த விஷயத்துல உமர் ரலியல்லாஹு தப்பான முடிவு எடுத்தாங்களா இல்லையா, பிந்தி திரும்பினாங்களா இல்லையா? அதனால அவங்க என்ன அவங்க என்ன சொன்னா கரெக்டா இருக்கு, அப்படி கிடையாது. எது கரெக்ட்ங்கிறதுக்கு ஆதாரம் கிடைக்குது அது கரெக்ட். எதெல்லாம் அவர் சொல்லி கரெக்ட் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, அல்லாஹ் அங்கீகரிச்சானோ, அவருக்கு ஏற்ப வஹிய அருள் இருக்கிறானோ அது கரெக்ட்னு சொல்லணும். அதுக்கு இல்லாம உமர் ரலியல்லாஹு இவ்வளவு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், அதனால அவர் ஒரு நபிமார் தான், அவர் என்ன சட்டம் சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிற வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒண்ணு அவர் செஞ்சாலும் இருந்ததை மாத்தினாலும் ஏத்துக்கிறோங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்துக்கு வர்றாங்க பாருங்க. அதுக்கு அல்லாஹ் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டான். அதுக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. அப்ப அல்லாஹ்வே ரசூலையும் தூர போட்டுட்டு உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளுதுங்கிற ஒரு நிலைக்கு வரவே இயலாது. இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 தலாக் என்பது ஒரு தடவை தலாக்னு ஒருத்தன் சொல்றான், அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது. ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்துச்சு, தலாக்னு சொன்னா அது ஒரு தலாக்கு தான். ஆனா உமர் என்ன பண்றாரு, அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இதை மாத்துறாரு. 2 வருஷமா மாத்தல, 2 வருஷத்துக்கு என்ன பண்றாரு, இனிமே எவனாச்சும் தலாக் 3ஆவது ஆக்கி போடுவான், விளையாட்டு பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அதை சட்டம் ஆக்கினார். நம்ம என்ன செய்யறோம், இது தப்புன்னு சொல்லுவோம், இது தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை உண்டாக்கி இருக்கும் பொழுது அதை மாற்றுற அளவுக்கு இவருக்கு சட்டம் வரும். ரசூலுல்லாஹ் காலத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒன்றை இவர் மாற்றுவதற்கு ஏதாவது அதிகாரம் இருக்கான்னு சொன்னா இதை வச்சுட்டு தான் மதுஹப்ல சட்டம் மாத்திருக்கிறாங்க. என்ன சட்டம், 3 தலாக்கு சொல்லணும், தலாக் தான்,
3 தலாக் தான், அதோட முடிஞ்சு போச்சு என்றெல்லாம் சட்டம் ஆக்குறாங்களே, அதுக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் காரணம் காட்டுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான தலாக்கு ஸலாது அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீபக்கரின் வ சதர் மின் கிலாஃபத்தி உமர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அபூபக்கர் காலத்திலும் உமருடைய ஆட்சியின் முதல் துவக்க காலத்திலும் 3 தலாக் என்பது இன்னமா யுஅத்து வாஹிதா, அது ஒன்றாகத்தான் கருதப்பட்டது. 3 தலாக்னு ஒருத்தன் சொன்னால் எத்தனை தலாக் சொல்லிட்டான்? 1 தலாக் தான் சொல்லி இருக்கிறான், மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம், இன்னும் 2 தடவை அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 3 தலாக்னு அதோட முடிஞ்சு போய்விடவில்லை. 3 தலாக்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலும் சரி, தலாக் என்று சொன்னாலும் சரி, அவன் ஒரு தடவை விவாகரத்து பண்ணி இருக்கிறான், அதோட ஒரு திருமண ஒரு ரத்தாகி விடவில்லை, மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது, அபூபக்கர் காலத்தில் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை மாற்றி விட்டார்கள் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல 3689, 3690, 3691 வரிசையா 3 ஹதீஸ் அதுல இடம்பெற்றிருக்கிற பார்க்கிறோம். இன்னும் ஏராளமான நூல்கள் இருக்கிறது. அதனால நம்ம என்ன விளங்கிக்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த சஹாபி தான். அவருடைய வீரத்திற்கோ நேர்மைக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நம்ம குண்டனம் விளைவிக்க இயலாது. ஆனால் வஹி அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் வரும். நம்ம பின்பற்றுவது, நமக்கு சட்டமா ஏற்றுக்கொள்வது, மார்க்கெட்டுகள் நிர்வாக விஷயத்தில் கூட ஏற்றுக்கலாம். உமர்ல அப்படி உறுதியா இருங்க, அவர் இப்படி படைகளை அணிவகுத்தார், அது மாதிரி அணிவகுத்து அதுல எல்லாம் நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்மாதிரி எடுத்துட்டு போங்க. எதுல எடுத்துக்கொள்ள முடியாது? எத்தனை ரக்காத் தொழுகிறதுங்கிறதுல 20 ரக்காத்துக்கு உமர் தான் ஆதாரம் காட்டுவாங்க. ஆனா உமருக்கு சம்பந்தம் இல்லை, அது விஷயம். உமரே செஞ்சிருந்தா ஒரு ஆதாரம் ஆயிருமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு செஞ்சு காட்டி இருக்கும் பொழுது மத்தவங்க செய்யறதை ஏற்றுக்கிட்டீங்களா, அப்ப ரசூலை தூக்கி எறிகிற மாதிரி ஆவாதா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு வழிகாட்டிய தவிர இவங்க எல்லாம் மரியாதைக்குரியவர்கள், நம்ம எல்லாம் மதிப்போம். ஆனா மனிதர் என்ற முறையில் அவர்களுடைய தவறுகள் வரும். ரசூலுல்லாஹ் காலத்துல தவறு வந்தா திருத்தப்படும், தெரியும். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்தால் திருத்தருக்கு வழி இல்லை. நம்ம தான் ஆய்வு பண்ணி என்ன செய்யணும், முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொன்னு கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு அது கூட நமக்கு ஒரு உறுத்தலாகவே இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு உறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, இந்த குழப்பங்கள்லாம் வராம கூட இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காரண கருத்தை வாங்கிட்டாங்க. என்ன காரண கருத்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் நெருங்கிட்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கூப்பிடுறாங்க, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வாங்க, எழுதுறதுக்கு எடுத்துட்டு வாங்க, இனிமேல் நீங்கள் குழப்பம் அடையாம இருக்கிறதுக்கு ஏற்றவாறு நான் ஒன்னு எழுதி தந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு இதை கேட்கிறாங்க. அது மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அதுக்கு தயாராகும் பொழுது இவர் குறுக்க போது உங்களை தடுத்து விடுறாரு. ரசூலுல்லாஹ் ஏழாம கிடக்குறாங்க, அவங்கள போய் இப்ப தொந்தரவு பண்றீங்க, அதெல்லாம் வேணாம்னு இழுத்துட்டு வந்துடுறாரு. இல்லன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது என்ன எழுத போனாங்கன்னு தெரியல, அதை எழுத விட்டுருந்தா அந்த குழப்பம் வராம இருந்திருக்குமோ நம்ம நினைச்சு பாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்படி சொல்றாங்க, ஈதுனி பி கிதாபின், எழுதுவதற்கு ஒரு பொருளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், அக்துபுலக்கும் கிதாபன் லா துல்லு பாதஹு, இனிமேல் நீங்கள் வழி தவறாமல் இருக்குவதற்கு ஏற்றவாறு நான் சில செய்திகளை இறுதியாக எழுதி தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு கேட்டா, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபஹுல் வஜ்உ, ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனை அதிகமாகி விட்டது. இந்தனா கிதாபுல்லாஹ், நம்மகிட்ட தான் கிதாபுல் அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்குது, ஹஸ்புனா அது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுவதை அவர் நினைச்சிட்டாரு, மறுத்துட்டார். மறுத்த உடனே ஃபக்தலஹு வ கத்ரு லகத்து, அங்கே அடிக்கடி சண்டை, எப்படி நீ எழுதுவானாங்களா, எப்படி எழுத சொல்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்கனுக்குள்ளே சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி கட்டத்துல மோதல்லாம் ஏற்பட்டு விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் கோபத்துல சொல்லிட்டாங்க, கூமு அன்னி, எல்லாம் இருந்துச்சு வெளியே போ, ஒலா என்பது இந்திய தனாசு, ஏன் முன்னாடி சண்டை போடக்கூடாது, வெளியே போயிருக்கோமா, அது ஒரு பைய பார்த்து சுமக்காதீங்க, எல்லாம் வெளியே எல்லாம் அவுட் ஆகு அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டாருங்கிற செய்தி புகாரியில 114வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடத்துல இருக்கு. ஒரு உதாரணம் 114வது ஹதீஸ். அப்ப இதுல என்ன வழங்குது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயங்கள்ல மனிதர் என்ற முறையில சில தவறுகளும் அவர்கிட்ட ஏற்பட்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி சிறப்பா இருந்தது, குழப்பங்கள் தலையெடுக்க விடல. மனிதர் என்ற முறையில யாரா இருந்தாலும் மனுஷன் காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் வேணும்னு தப்ப உண்டாக்குவான், இல்லன்னா மனுஷன் இல்லைன்னு போயிடும். வேண்டும் என்று என்ன செய்வான், அவங்கள்ட்ட இருந்து சில குர்ஆனுக்கு மாற்றமா சிலத, ஹதீஸுக்கு மாற்றமா சிலத, இந்த ரசூலுல்லாஹ் மரணிக்கலங்கிற விஷயம், 3 தலாக் விஷயம், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றமா ஒண்ணு, குர்ஆனுக்கு மாற்றமா ஒண்ணு, அப்படி ஒண்ணு ரெண்டை ஏற்படுத்தி மனிதர் தான், தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் தான் என்பதை அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறான். அதுதான் மேட்ருங்க. இதோட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சஹாபத்தம் முடிந்து விடுகிறது.